கர்த்தர் நல்லவர். தேவன் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். யோவான் 3:16 சொல்கிறது, அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள், அவரை அன்பு செய்கிறவர்கள் தேவனையும் அன்பு செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவரை இந்த உலகத்துக்கு கொடுத்து எங்கள் மேல் அன்பு செலுத்த வைத்தார். பிதா எங்களுக்கு தேவனை கொடுத்ததனால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனால் முழு அன்பும் எங்களுக்கு பெற்றது. இது உண்மையான சத்தியம். இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்ட காலங்கள் எப்படி அதற்கு முன்பாக நான் இருந்தேன் என்று உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். விசேஷமாக என்னுடைய சிறு வயது முதல், கிட்டத்தட்ட 5 வயது முதல் என்னுடைய தகப்பனார் என்னை மദ്രஸாக அனுப்பினாங்க. மദ്രஸாவிலே நாங்கள் தஹலீம் குர்ஆன் ஓத ஆரம்பித்தோம். அதன் பிறகு அங்கே 30ஆம் ஜூஸ் மட்டும் நாங்கள் ஒவ்வொரு குர்ஆனில் உள்ள காரியங்களை கற்றுக்கொள்ள முற்பட்டோம். அது வேற எங்கேயும் இல்லை, இருக்கிற பள்ளிவாசல்ல தான் நான் மദ്രஸா கற்றுக்கொண்டேன். அந்த பள்ளிவாசல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மദ്രஸா, என்னுடைய வாழ்க்கையில் மദ്രஸாவை கற்றுக்கொண்டு, அதன் பிறகு அந்த குர்ஆன் அரபி ஓதுறதை, அரபி வாசிப்பதை, இப்படி போன்ற காரியங்களை செய்து, அதன் பிறகு அதே மദ്രஸாவை கண்டினியூ பண்ண அப்பாஸ் காக்கா என்கிறவரிடம் எப்படி மந்திர தந்திரங்கள் செய்வது என்பதை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். அங்கு நான் அப்படியே இருக்கும்போது என்னுடைய 15 வயதிலே ஒரு சகோதரன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிய ஆரம்பித்தேன். அவர் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஆனாலும் எனக்கு அது அவ்வளோ விளக்கமாக எனக்கு புரியவில்லை. ஆனாலும் நான் அவருக்கு சொன்ன ஒரே காரியம், இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் எனக்கு இன்னொரு இயேசு என்பவர் யார் என்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன். ஆனாலும் அவர் என்னை விடாமுயற்சியாக கிட்டத்தட்ட 3 வருடங்களாக, என்னுடைய 18 வயது மட்டும் அவர் என்னை தொடர்ந்து இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். என்னுடைய 18 வயதிலே நான் இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தேன். குர்ஆனை இன்னும் அதிகமாக மொழிபெயர்ப்பு மூலமாக, மொழிபெயர்ப்பு மூலமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதன் பிறகு அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் போது குர்ஆனிலும் வேதத்திலும் பைபிளிலும் உள்ள வித்தியாசங்களை நான் அறிந்து கொண்டேன். அப்படி பைபிளை நான் அறிந்து கொள்ளும் போது அதிலே தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு என்ன என்பதை புரிந்தது. நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு புரிய ஆரம்பித்தது. இயேசு எப்படி என்னை நேசிக்கிறார் என்று புரிய ஆரம்பித்தது. அதற்கு முதல் நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு 5 நேரம் தொழுகிறவனாயும், நோன்பு பிடிக்கிறவனாயும், ஜக்காத்து கொடுக்கிறவனாயும், அஜ்ஜை தவிர மற்ற எல்லா கடமைகளையும் செய்து கொண்டு வந்தேன். ஆனால் அதன் பிறகு நான் பைபிளிலிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்ள போது அதில் நான் விளங்கி கொண்ட காரியம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்கிற காரியம். அது என்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் மாற்றியது. நான் விசுவாசத்துக்கு வர ஆரம்பித்தேன். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சிலுவையில் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அதன் பிறகு நான் இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களும் மறைய ஆரம்பித்தது. நான் எப்படி இருந்தேன் என்பதை விட இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் அவர் என்னை தேடி வந்தார். ஒரு கெட்ட குமாரனாக இருந்த என்னை இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார். தேவன் எனக்கு அன்பு செய்தார். நான் அவருக்கு அன்பு செய்யவில்லை. அவர் என்னை தேடி வந்தார், என்னை அன்பு செய்தார். உண்மையிலே என்னை தேடி வந்த ஒரு தெய்வம் அவர் தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் கடவுளை தேடுறாங்க, இறைவனை தேடுறாங்க. ஆனால் நானும் அப்படி தேடின போது எனக்கு அவர் என்னை தேடி வந்தார். அதன் பிறகு நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில மாற்றம் அமைந்தது. என்னுடைய பழக்க வழக்கங்கள், பிழையான காரியங்கள், என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் முழுவதுமாக கர்த்தர் என்னை மாற்றினார். சில வேளைகளில் என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு நான் திரும்பவுமாக என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கையாக மாறியது. அதன் காரணம் எங்களுடைய குடும்பத்தினால் என்னை திரும்பவுமாக இஸ்லாத்துக்கு எடுப்பதற்காக ஒரு இஸ்லாம், என்னுடைய மாமியின் மகளை தான் நான் திருமணம் முடித்தேன். அதன் பிறகு அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் ஒரு இஸ்லாமியனாக வாழ முயற்சி செய்தேன். ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் அழைத்த கர்த்தர் திரும்பவுமாக அழைத்து வந்தார். 2000 ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டது.
அதன் பிறகு தேவன் திரும்பவுமாக அவருடைய அன்பினால் என்னை திரும்பவுமாக கொண்டு வந்து அவருடைய முழுமையான அன்பினால் என் வாழ்க்கையை மாற்றி இப்பொழுது ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். இது முழுவதும் கர்த்தர் செய்தார், என்னுடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால். இதை பார்க்கிற உங்களுக்கும் அந்த இயேசு வேண்டும் என்றால் வேதத்தை வாசிங்க. உண்மையை சொன்னா குர்ஆன்ல முழுவதுமாக, அதாவது முதலாவதுல இருந்து கடைசி மட்டும் பாத்தீங்கன்னா முழுவதுமாக எந்த செய்தியும் அங்கு சொல்லப்படவில்லை. பைபிள்ல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் முதல் முழு சிருஷ்டிப்புக்கு முன்பாக இருந்த காரியங்களும் வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனிலே அப்படி இல்லை. குர்ஆனில் சொல்லப்பட்ட காரியங்கள் கொஞ்சமே. அதை விளக்கப்படுத்துவதற்கு நிறைய ஹதீஸ்கள், நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. அதனால் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஹதீஸ் துணையாக இருக்கிறது. அது இல்லாமல் குர்ஆனை நிலைநிறுத்த முடியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் தன்னிச்சையாக அது நிலை நிற்கிறது. இஸ்லாமியர்கள் கேட்கிற ஒரே கேள்வி, இயேசு கிறிஸ்து கடவுள் என்று பைபிள்ல சொல்லி இருக்கிறாங்களா? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர் தன்னை தானே கடவுள்னு சொல்லலைங்கிறதை இஸ்லாமியர்கள் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள்னு சொன்னதன் நிமித்தம் தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். யூதர்கள் அன்று தெளிவாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, யூதர்கள் அன்று இயேசுக்கு குற்றம் சாட்டியது ஒரே குற்றம், அவர் தன்னை தேவனுடைய குமாரன், தேவன் என்று அறிக்கை பண்ணியதனால் அவரை சிலுவையிலே அறைய சொல்லி சொன்னார்கள். அதே போல வேதத்திலே பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து கடவுள், இறைவன் என்பதை ஆணிபூர்வமாக என்னால் சொல்ல முடியும். அதை என்னால் விளங்கப்படுத்த முடியும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதே போல் பரிசுத்த வேதாகமம் திருத்தப்படவில்லை. பரிசுத்த வேதாகமம் எப்படி ஆதி முதல் இருந்ததோ அதே போல இன்னும் இருக்கிறது, அது மாற்றப்படவில்லை. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிற 2 காரியங்கள், ஒன்று வேதம் திருத்தப்பட்டது என்று. அதற்குரிய ஆதாரம் அவர்களிடமும் இல்லை, உலகத்திலேயும் இல்லை. ஏன் என்று சொன்னால் அது திருத்தப்படவில்லை. ஏனென்றால் அது பரிசுத்த வேதாகமம். அதே போல இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதும் உறுதியாக சொல்ல முடியும் பரிசுத்த வேதாகமத்தினூடாகவும் முழு சரித்திரத்தினூடாகவும். உலக சரித்திரத்திலே இயேசு கிறிஸ்து முழுவதுமாக இருக்கிறார். அதனால் தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுகிறது. இது வேதத்தில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் சொல்லப்படுகிறது. கர்த்தர் எங்களுக்கு இன்னும் தெளிவாக எங்களுக்கு நேரான வழியை அவர் காட்டுவார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்று யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது, பிதாவிடம் போக முடியாது. இந்த ஒரு வசனம் கூட நிறைய அர்த்தங்களை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எங்களுக்கு தெளிவாக எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அதற்காகவே வந்தார், அவதாரம் எடுத்தார், பூமியிலே இருந்தார். இப்பொழுது மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்திலே இருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இப்பொழுது நான் விசுவாசத்திலே நீதிமானாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென்.